ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிமுலேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். சிமுலேஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்ய போகிறோம்னாக்கா அதுக்கு இமிட்டேட் பண்ணி ஒரு சின்ன மினியேச்சர் ப்ராடக்ட் ஒன்று செய்வாங்க. அதாவது எடுத்தோடனே பெருசாக பண்ணி அது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுனாக்கா அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும்ல. ஸோ அதனால் அதை ஒரு சின்ன லெவல் ப்ராஜெக்ட் பண்ணி அது எப்படி வரும், அதுக்கு நம்ம எதில் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மினியேச்சர் ப்ராடக்ட் மாதிரி ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் வச்சு, அதாவது இப்படி வரும் டிமாண்டு அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு அசம்ஷன் பண்ணி பண்ணுறது தான் சிமுலேஷன். ஓகேவா? அது மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது மான்டே கார்லோ சிமுலேஷன் நம்ம சிலபஸில் இருக்குது. அதில் நம்ம வரிசையாக இப்போ இருக்க எல்லா சம்லையும் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, செல்லிங் கன்வெக்ஷனரி ஐட்டம்ஸ். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 100 கிலோகிராம்ஸ் ஒரு வீக்கோட பர் வீக்குக்கு 100 கிலோகிராம்ஸ் டிமாண்ட் இருக்குது. ஃப்ரீக்வன்சி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 0 டிமாண்ட் 2 ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க கீழே. அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் போட்டு ரேண்டம் நம்பரோட ரேஞ்ச் கண்டுபிடிப்போம். அந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதான் அந்த ரேண்டம் நம்பரோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான டேபிள். இந்த டிமாண்டு அதோட ஃப்ரீக்வன்சிஸ் எழுதிக்கிறோம். ரேண்டம் நம்பரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 0ல் ஆரம்பிக்கும், 99ல் முடியும். எப்பயுமே ஃபுல் ரேஞ்ச் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ரேண்டம் நம்பர்ஸோட ரேஞ்சு. 0ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் போகும் அந்த ரேஞ்சு. அதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த டிமாண்டு, அப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி எழுதிக்கிறோம். அப்புறம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. ப்ராபபிலிட்டினா என்னன்னாக்கா, இந்த 2 ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அது இந்த 50ல் ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த 2 ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்றது தான் இது. அதுதான் அவங்க மேலே ஃபார்மில் கொடுத்தோம். P=F/σf கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இந்த ப்ராபபிலிட்டிக்கு குமுலேட்டிவ் பார்க்கணும். ப்ராபபிலிட்டி எப்பவுமே டோட்டல் 1 தான் வரும். குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியோட கடைசி 1 வந்துச்சுன்னா நம்ம இது ரெண்டும் போட்டது ரைட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கான ஃபார்முலா பார்த்துங்க. இது CP×100 - 1. அதாவது சிபின்றது குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, இன்ட்டு 100 - 1னாக்கா 3 வருமா? 4.04 இருக்குது. இன்ட்டு 100னா 4, -1னா 3. அதாவது 00ல் தான் ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நம்பர் 4லேருந்து அடுத்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி 0.26 × 100 26 வரும். -1 பார்த்தீங்கன்னா 25. அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தால் இது கடைசியில் 1 இருக்கும். ஸோ 99ல் முடிஞ்சிடும். இந்த மாதிரி போட்டு நம்ம ரேண்டம் நம்பர்ஸோடைய ரேஞ்ச் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். இந்த ரேண்டம் நம்பர்ஸோடைய ரேஞ்ச் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேண்டம் நம்பர்ஸோட ரேஞ்சு இது இந்த ரேண்டம் நம்பர்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க ரேண்டம் நம்பர்ஸு. நம்ம அந்த ரேஞ்சில் இந்த ரேண்டம் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு வீக், அதாவது 10 வீக்ஸுக்கு இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் 10 வீக்ஸுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு 10 வீக்ஸுடைய டிமாண்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் டிமாண்ட் பர் வீக்கும் பார்க்கணும் நம்ம இப்போ. அதனால பார்த்தீங்கன்னாக்கா 10 வீக்ஸ்னாவே 10 நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். அவங்க கொடுத்துருக்க 10 ரேண்டம் நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். அடுத்து டிமாண்ட் எப்படி பார்க்குறோன்னாக்கா, இங்கே ரேண்டம் நம்பர் 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம அது இங்கே 35 எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சில் வருதுன்னொடனே இதுக்கு நேராக இருக்க டிமாண்ட் பார்த்தா 10. அதனால் 35 ரேண்டம் நம்பருக்கு டிமாண்ட் 10. அடுத்து 52 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சு அப்படியே பார்த்தாக்கா டிமாண்ட் 15. ஸோ 15 எழுதிக்கிறோம். அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எழுதணும். அதே மாதிரி எழுதிட்டு டோட்டல் டிமாண்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 10 ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது. 10 வீக்ஸோட டோட்டல் 120. ஸோ 120 / 10 போட்டிங்கனாக்கா 12. ஆவரேஜ் வீக்லி டிமாண்ட் 12 அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட் சம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். நல்லா கொஷின்லாம் நீங்கள் நல்லா படிங்க. அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா, மேனேஜர் புக் ஸ்டோர் வச்சுருக்காரு. அவர் 60 ரூபா காஸ்ட் உள்ள புக்கை 80 ரூபாய்க்கு விற்கிறாரு.
அன்சோல்டு ஆச்சுன்னா அந்த காப்பி வந்து 30 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் அவரால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஷினுக்குள்ளே போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்க டிமாண்டு, அதுக்கான ப்ராபபிலிட்டி போட்டு குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ரேஞ்சு முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ரேஞ்சு உங்களுக்கு மறுபடியும் புரியலனாக்கா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள், ரேஞ்ச் அப்போ நல்லா புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வச்சு எக்ஸ்பெக்டட் டிமாண்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். இந்த கொஷினில் வந்து இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் வந்து கேட்டிருக்காங்க. 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் இந்த நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது 15, 16, 17, 18 அந்த புக்ஸில் வைக்கும்போது அவன் வந்து 16, 17, 18 இருக்கிறதுல எது இருக்கிறதுலே வந்து அவன் வந்து ப்ராஃபிட்டபிள். 16 புக்ஸாக ஆர்டர் பண்ணலாமா ஒரு டைமும், ஒரு இயருக்கும் 16 புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதா, 17 புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதா, 18 புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதான்றது தான் வந்து கொஷின். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 3 போட்டிருக்கோம். எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் போட்டோம், 17, 15 அப்படின்னு வரிசையாக போட்டாச்சு. இப்போ வந்து 17 எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் இருக்கும்போது அவர் வந்து 16 புக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாக்கா அவருக்கு வந்து அன்சோல்டு புக் எதுவும் இருக்காது. 17 புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அன்சோல்டு புக் எதுவும் இருக்காது. அதே 18 புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அன்சோல்டு புக் 1 இருக்கும். அந்த மாதிரி 16 இருந்தால் எப்படி, 17 இருந்தால் எப்படி, 18 இருந்தால் எப்படி அப்படின்னு 3 விதத்துலையும் கால்குலேட் பண்ணிடுறோம். 3 விதத்துலையும் அன்சோல்டு புக்கோடைய டோட்டல் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது இது இங்கே வந்து 15 கம்மியாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம 15 போட வேண்டியதில்லை. 15 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலே அவருக்கு அன்சோல்டு புக்கு இருக்கவே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 புக்ஸ், ஒரு புக்லேயும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80 ருபீஸ் சொல்லியிருந்தாரு. 60 ருபீஸ் புக்கை 80 ருபீஸ்க்கு விற்கும்போது அவருக்கு வந்து 20 ப்ராஃபிட்டு. 15 புக்ஸ் வாங்கியிருந்தாக்கா வருஷம் 300, அதனால் நெட் ப்ராஃபிட் அவருக்கு 600 கிடைக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் 300 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 புக்ஸ் வாங்கியிருந்தாருனாக்கா அவருக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 புக்ஸில் 2 புக்ஸ் போயிடும் அவருக்கு ப்ராஃபிட்டில். ஏன்னாக்கா அவருக்கு வந்து இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 புக்ஸ் வந்து அன்சோல்டு புக்ஸ். அவர் 16 புக்ஸ் இயர்லி பர்ச்சேஸ் பண்ணுறாருனாக்கா அவருக்கு 2 புக்ஸ் அன்சோல்டு புக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து -2 போட்டு ப்ராஃபிட்டு. அதில் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு புக்லேயும் 30 ருபீஸ், அன்சோல்டு புக் ஒவ்வொன்றுக்கும் 30 ருபீஸ் லாஸ் ஆகுது. அந்த லாஸ் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அது போக ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் 20 இயர்ஸ் போட்டுடுறோம். ஓகேவா? அடுத்து 17 இருந்தாக்கா அதே மாதிரி 7 புக்ஸ் அன்சோல்டு, இதில் வந்து 18 புக்ஸ் அன்சோல்டு. அந்த மாதிரி பார்த்துக்கணும். இங்கே வந்து ப்ராக்கெட் தப்பாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராக்கெட் வந்து இப்படி வரணும். நம்ம புக்கில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் இது. இந்த சம் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியான சம்மு. அடுத்த சம் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட்டு ரெசிப்ட்ஸ் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்போ கேஷில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அப்புறம் ஸ்டாக்கு வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து கேஷ் வச்சு பார்க்க போகிறோம். அவருக்கு ரிசிப்ட்டு, பேமெண்ட்டு, ஒரு கேஷ் புக்கே வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குற மாதிரின்னு வச்சுங்களேன். நம்ம கேஷ் பட்ஜெட் போடுவோம்ல, அந்த மாதிரி அதை வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிமேட் பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் 12 வீக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் வீக்லி பேலன்ஸ் டியூரிங் த குவார்ட்டர், அதுக்கப்புறம் ஆவரேஜ் வீக்லி பேலன்ஸ். இது 3 கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம எப்பயும் போடுற மாதிரி போடுற சம் தான். ஆனால் என்ன, இதில் வந்து இது ஒரு சம்முன்னு நினச்சிங்க, இது ஒரு சம்மு அப்படின்னு தனித்தனியாக நினச்சிங்க. ரெண்டும் தனித்தனி சம்முன்ற மாதிரி நினச்சிங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நமக்கு வந்து 2 தனித்தனி சம், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிப்ட்டுக்கு இது ஒரு ரேண்டம் நம்பர்ஸ், பேமெண்ட்ஸுக்கு இது ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம எப்பயும் போடுற மாதிரி ரெசிப்ட்டு, அதோட ப்ராபபிலிட்டி, குமுலேட்டிவ், ரேஞ்சு, அப்புறம் பேமெண்ட்டு, அதோட ப்ராபபிலிட்டி, குமுலேட்டிவ், ரேஞ்சு எப்பயும் போல் கண்டுபிடிச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்க ரேண்டம் நம்பர்ஸ் இது ரெண்டும் அதுக்கான எக்ஸ்பெக்டட் ரெசிப்ட்டு, எக்ஸ்பெக்டட் பேமெண்ட்ஸு கண்டுபிடிக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 8000 கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது ரெசிப்ட் ஆட் பண்ணுறோம், பேமெண்ட்டை மைனஸ் பண்ணுறோம்,
மீதி இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸாக போடுறோம். அந்த மாதிரி வீக்லி க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே போட்டு வரோம். வீக்லி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் அட் எண்ட் ஆஃப் 12th வீக்கு 3000. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட்டு பேலன்ஸு இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டு பார்த்து போட்டுறோம். ஆவரேஜ் தெரியும், டோட்டல் பண்ணி டிவைடட் பை 12 போட்டாக்கா ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து இந்த சம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் 100 கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு டேக்கு. டர்ன்ஸ் அவுட் அபவுட் 100 கார்ஸ். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி ப்ரொடக்ஷன் அதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதோட ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயம். அட் த எண்ட் ஆஃப் ஈச் டே வந்து அவங்க வந்து காரை வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பண்ணிடுறாங்க, அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த ஃபெரியோடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 101 கார் தான் அந்த ஃபெரியில் ஏற்ற முடியும் அவங்களால. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கனாக்கா வாட் வில் பி த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ் வெயிட்டிங் டு பி ஷிப்டு, என்ன ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது 101 விட கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னாக்கா எம்டி ஸ்பேஸ் இருக்கும், 101 விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாக்கா ஷிப் பண்ணாமல் நம்ம குடவுன்லேயே வெயிட் பண்ண வச்சுருப்போம். ஸோ அதுதான் அது ரெண்டுத்தோடைய ஆவரேஜ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, எப்பயும் போல் ப்ரொடக்ஷன் அதோட ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க, குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி போடுறோம். ரேஞ்சு 3 கொடுத்துருந்தா 2ல் முடியும், 8 கொடுத்துருந்தா 7ல் முடியும். இங்கே முடிஞ்சது அடுத்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த ஃபார்முலா வச்சு சொல்லிட்டேன். இங்கே நம்ம நார்மலாக ஈஸியாக சீக்கிரமாக போடுறது எப்படின்றதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க ரேண்டம் நம்பர்ஸ் போட்டாச்சு. அந்த ரேண்டம் நம்பர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் இங்கே நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. இப்போ வந்து 20 இருக்குனாக்கா 20 இந்த ரேஞ்சில் 20 எங்கே ஃபால் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். அதுக்கு நேராக இருக்க ப்ரொடக்ஷன் 98, அந்த ப்ரொடக்ஷனை தான் எடுத்து இங்கே போடுவாங்க. அந்த மாதிரி இருக்க அவங்க கொடுத்துருக்க அத்தனை ரேண்டம் நம்பர்ஸ்க்கும் ப்ரொடக்ஷன் நம்பர் வந்து எடுத்து எழுதிடணும். இப்போ இங்கே வந்து 101க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது இங்கே, 101 அதிகமாக இருக்கிறது இங்கே, ரெண்டுமே இல்லைன்னா டேஷ் டேஷ் போட்டுடுறோம். புரியுதா? இப்போ 98னாக்கா 101 ப்ரொடக்ஷனில் அது 98 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கனாக்கா 101 ஏற்றுற ஷிப்பில் மீதி 3 இடம் காலியாக இருக்குது. அந்த காலியாக இருக்கிற இடம் இங்கே 101 தான் 103 ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, 101 தான் அனுப்புகிறாங்க. ஸோ 2 வந்து நம்ம குடோன்லேயே நிறுத்தி வச்சுருப்போம், அது இங்கே. இப்படி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு கடைசியில் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிட்டு ஆவரேஜ் டிவைடட் பை 15 days போட்டோம்னாக்கா நமக்கு வந்து பர் டே உடைய ஆவரேஜ் கிடச்சிருச்சு.